அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம்ம யாருடைய உம்மத் அப்படிங்கிறத ஒரு நிமிஷமாவது நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஹிஜ்ரி ஆண்டின் துவக்கத்தில் முஹர்ரம் முதல் நாளை கொண்டாடுவதை கூடாது, பித்அத் வழிகேடு என்று சொன்ன நம்முடைய மக்கள் ஜனவரி முதல் தேதியை கொண்டாடுவது வழிகேடு என்பது நம்ம ஏன் யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிறோம்? இஸ்லாமிய வரலாற்றில் மிகப்பெரிய எழுச்சியையும் புரட்சியையும் ஏற்படுத்திய ஹிஜ்ரத் என்னும் வரலாற்று சிறப்புமிக பயணத்தை வைத்துதான் இஸ்லாமிய காலாண்டர் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதன் துவக்கத்தில், அதாவது ஹிஜ்ரத் முஹர்ரம் மாதத்துடைய துவக்கத்தில் ஏற்படாத அந்த மகிழ்ச்சி, அந்த புத்துணர்வு ஜனவரி முதல் தேதி வந்துட்டா ஏன் இவ்வளவு சந்தோஷமாக, இவ்வளவு மகிழ்ச்சியாக நம்முடைய இஸ்லாமிய மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. புது வருஷம் பிறந்துருச்சுன்னா அந்த இரவுல எத்தனையோ அனாச்சாரங்கள், விபச்சாரம், மதுபானம், இசை, ஆடல், பாடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு புறம்னா, மற்றொரு புறம் பட்டாசு, வெடிகள் என்று பல கோடிக்கணக்கான ரூபாய்களே வாரி இறைக்கப்படுகிறது. இவைகளுக்காக முஸ்லிம் நாடுகள் வாரி இறைக்கும் பணம் பல பில்லியன்கள் என்பது வேதனையான விஷயம். மக்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பல கோடிக்கணக்கான மக்கள் உண்ண உணவின்றி, இருக்க இடமின்றி எத்தனையோ பேர் இருக்காங்க. எந்த பயனும் இல்லாமல் வீண் விரயம் செய்யும் இந்த பணத்தினை அந்த கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு கொடுத்தோம்னா எவ்வளவு நிம்மதியா இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா யோசிச்சு பார்க்கணும். ஆனா இங்க யாருமே யோசிச்சு பார்க்கறது கிடையாது. மற்ற மதத்தினருடைய கொள்கையை தான் பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே தவிர்த்து மற்ற மதத்தினரை தாழ்வாக கருதக்கூடாது, பேசக்கூடாது அப்படிங்கிறத நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய இடத்துல சொன்னது மட்டும் இல்லாம செஞ்சியும் காட்டியிருக்காங்க. சுபஹானல்லாஹ். யார் மற்ற மதத்தினருடைய கொள்கையை பின்பற்றுகிறார்களோ அவர் நம்மை சார்ந்தவர் கிடையாது அப்படிங்கிறத தெள்ள தெளிவா நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய உம்மத்துக்கு கொண்டாடி மகிழ்வதற்கு 2 பெருநாட்களை சொல்லியிருக்காங்களே தவிர்த்து வேறு எந்த நாட்களையுமே அவங்க சொல்லல.